ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆசைப்பட்டு வாங்கணுன்ற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி வாங்க போகிறோம். ஒரு பொருள் தான் அது. கண்டிப்பாக தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. நம்ம தைக்கிற மிஷின் தான் வாங்க போகிறோம். ரொம்ப நாள் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக வந்து வாங்கணும் ட்ரை பண்ணி நிறைய டைம் ஃபெயிலியர் ஆகிருக்கு. வாங்கணும்னு சொல்லி அமௌண்ட்டை சேர்த்து வச்சு அந்த அமௌண்ட் வந்து சம் ரீசன்னால் வேறு ஏதோ ஒரு செலவு வந்துடும். அதுக்காண்டி அதை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிடும். அது மாதிரி ஆகி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழித்து இப்போ தான் வாங்கணுன்ட்டு இருந்திருக்கு. அதுக்காண்டி கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு சேர்த்து வச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு 13 ரூபா கிட்ட நாங்கள் வந்து உண்டியலில் சேர்த்து வச்சுருந்தோம். மிச்ச அமௌண்ட் வந்து ஹஸ்பண்ட் தான் கொடுத்தாங்க. கண்டிப்பாக எங்கள் ஹஸ்பண்டுக்கு தான் நான் தேங்க்யூ சொல்லுவேன். ஏன்னா வந்து அவர் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணலைன்னா வந்து நான் இந்த லெவலுக்கு வந்திருப்பேனான்னு எனக்கே தெரியாது. ஏன்னா வந்து ஒரு பொருள் வாங்கட்டும், என்னோடய கெரியருக்காண்டி நான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறேன்னா அவர் தான் ரீசன். ஏன்னா வந்து ஒரு 2 கிட்ஸை வச்சுட்டு யாராக இருந்தாலுமே வந்து நீங்கள் வந்து பார்க்காதீங்க, உனக்கு வேண்டாம், இதெல்லாம் எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு தான் பேசுவாங்க. கண்டிப்பாக அவர் வந்து ஒரு நாள் கூட அந்த மாதிரி சொன்னதே கிடையாது. இல்லை உனக்கு பிடிச்சிருக்கா நீ சரி நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன்னு தான் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி தான் இப்போயும் அவர் தான் வந்து இவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட ஒர்க்குக்காண்டி இவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வாங்குகிற ஃபஸ்ட்டு விஷயம் இது தான். கிட்டத்தட்ட வந்து டெலிவரி சார்ஜ் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 27,000 கிட்ட வந்துருச்சு இந்த மிஷின் ஃபுல்லாகவே. அதோட ஃபுல் ரிவ்யூ வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற வீடியோ மட்டும் நம்ம பார்ப்போம். ஒன்ஸ் வந்து அவர் வந்து முன்னாடி வந்து சொல்லி வச்சுருந்தாங்க, 2-3 பேர்கிட்ட வந்து விசாரித்து வச்சுருந்தாங்க, எந்த மாதிரி மிஷின் வாங்கலாம், திருச்சியில் எங்கே பெட்டராக கிடைக்கிது அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. கடைசியில் 3 இடத்துல கேட்ட இடத்துல வந்து இந்த கடை தான் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. இதோட கடையோட டீட்டெயில் வந்து நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கடை தான் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 இடத்துல விசாரித்து பார்த்தாங்க. எல்லாமே ஒரு கடை தான் சொன்னாங்க. எனக்கும் ப்ராடக்ட் வைஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதை விட அவங்க பேசுகிற விதமாகட்டும், அவங்க வந்து அந்த ப்ராடக்டை பற்றி நம்மளுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாகட்டும் ரொம்பவே கிளியராக இருந்தது. அவங்க பொருளோட தரமாகட்டும் ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 பேருமே இதே கடையை தான் சொல்லியிருந்தாங்க, இங்கே வாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட நாங்கள் போனோம். மிஷின் வந்து என்ன மிஷின் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக் FI தான் வாங்கினேன். நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன் அப்படின்னா வந்து ஜாக் A to B வாங்கலாம், அதில் ஆட்டோ கட் மோடு இருக்குது, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து போய் கொஞ்சம் விசாரித்து பார்த்தப்போ வந்து வேண்டாமாம், இதுதான் வந்து FI தான் கொஞ்சம் அப்டேட் மாடலாக இருக்குது இப்போ வந்திருக்குதுல்ல, அதனால் வந்து இந்த மிஷின் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன இடத்துல எல்லாமே கேட்டு விசாரித்த இடத்துல எல்லா இடத்துலையுமே இந்த இதுதான் சொல்லியிருந்தாங்க. அதனால் சரி இந்த மிஷினே வாங்கிடலாம் அப்படின்னு. இந்த மிஷினோட ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 22,500 கொடுத்தாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சவங்களோட மூலியமாக போனனால 22,500 கொடுத்தாங்க. ஃபஸ்ட் வெளியில் எவ்வளோ எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஸ்டெபிலைசர் அது எல்லாமே வந்து அந்த கடையிலே வாங்கிட்டோம். அதோட டேபிள் உட்காந்து ஸ்டிச் பண்ணோம் பார்த்திங்கன்னா, அந்த சேரு எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட டெலிவரி சார்ஜ் எல்லாமே சேர்த்து 27,000 கிட்ட வந்துருச்சு. ரொம்பவே நல்லா இருக்குது மிஷின். நான் இது வந்தோடனே யூஸ் பண்ணி தான் பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த மிஷின் மாற்றுறதுக்கு பழைய மிஷின் வச்சுருந்ததுக்கு மாற்றுறதுக்கு காரணம் என்ன ரீசன் கேட்டிங்கன்னா வந்து அதில் ஓவர் நாய்ஸ் வந்துச்சு, சவுண்ட் அதிகமாக வந்துகிட்டே இருந்துச்சு. கிட்ஸை வச்சுட்டு நம்ம தைக்கிறோம் பார்த்திங்களா, நான் நைட் டைமில் தான் அதிகமாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா கிட்ஸு பகலில் வந்து ஸ்டிச் பண்ண முடியாது, அவங்கள கவனிக்கணும். அதனால் வந்து நைட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ரொம்ப சவுண்டு கேட்டால் தம்பி தூங்கிட்டான். அவனுக்கு அப்பையிலேருந்து பழகிடுச்சு, நல்லா தூங்கிட்டான். பாப்பா வந்து சடனாக கொஞ்ச நாளாக என்ன பண்ணுறான்னா டக்குன்னு முழிச்சுக்கிறான் அந்த சவுண்டு கேட்டு. என்னால் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ண முடியல, கஸ்டமருக்கும் என்னால் பதில் சொல்ல முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து அது அடிக்கடி வந்து நூல் கட் ஆகிட்டே இருந்துச்சு, லூப் அடிக்க ஆரம்பிச்சிச்சு, கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி வாங்குறது தான் வாங்குகிறோம், ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் வேறு. அதனால் ஹஸ்பண்ட் வந்து சரி இந்த மிஷினே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு தான் கண்டிப்பாக இன்னொரு டைம் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் சொல்லிக்க மாட்டேன் எங்களுக்குள்ளே, இருந்தாலும் வந்து அவங்க தான் கண்டிப்பாக இது வாங்கிறதுக்கு ரீசனே. பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே அங்கேயே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. A to Z வந்து அங்கேயே ஃபிட் பண்ணி கொடுத்தாங்க. சப்போஸ் நம்ம வந்து வீட்டில் ஃபிட் பண்ணி தர சொன்னால் கூட பண்ணி தருவாங்க. அதுக்கான சார்ஜ் வந்து நம்மளுக்கு தனியாக கொடுத்துடணும். எனக்கு வந்து அவுட்ருனால திருச்சியிலேருந்து கொஞ்சம் அவுட்ரு எனக்கு, அதனால் வந்து அங்கேருந்து வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 200 கிட்ட பெட்ரோல் செலவாகும், கடையை சாத்திட்டு வரணும் அப்படின்னு சில ரீசனால் வந்து அங்கேயே ஃபிட் பண்ணி எங்களுக்கு வந்து ஆட்டோவில் அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. ஒரு 3 மணிக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். மத்தியானம் ஒரு 3 மணிக்கு தான் போயிருந்தோம். போயிட்டு கிட்டத்தட்ட வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 7:30 மணி ஆயிடுச்சு. அங்கேயே ஃபிட் பண்ணி டீட்டெயிலாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி நான் அங்கேயே ஸ்டிச் பண்ணி பார்த்து எல்லாமே வாங்கிட்டு வரதுக்கு கிட்டத்தட்ட 7 மணி ஆயிடுச்சு. இந்த கடை கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருச்சி தெப்பக்குளம் நிறைய பேருக்கு தெரியும். அங்கே வந்து
தாயுமானவர் ஆலயம்னு ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவில் அந்த ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கடை இருக்கும். அந்த கடையோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துருந்துருப்பேன். இந்த வீடியோஸ்லேயே உங்களுக்கு வரும். பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக ஒரு இன்ச்சாக இருக்கட்டும் பார்த்து கரெக்டாக ஃபிட் பண்ணி கொடுத்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் மாற்றுறதுக்கு அந்த பழைய மிஷினை மாற்றுறதுக்கு ரீசன் என்னன்னா, அது வந்து ஓவர் ஸ்பீடாக தைக்கும் போது வந்து அதிர ஆரம்பிச்சிடும். நம்மளால ஓவர் ஸ்பீடாகவும் தைக்கவும் முடியல. சப்போஸ் ஓவர் ஸ்பீடாக தைச்சாலுமே வந்து அந்த லூப் அடிக்கிற அந்த ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு வந்து கடையில் வந்து ஒர்க் பண்ணனால ஸ்பீடாக தைச்சி பழக்கமாயிடுச்சு. அதனால் வந்து இந்த மிஷினில் வந்து ஸ்லோவாக தைக்க முடியல. அது வந்து கை வரமாட்டேன்னுச்சு. அதனால் சரி இந்த மிஷின் மாற்றிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மிஷின் மாற்றினோம். இதோடது வந்து ஸ்டெபிளைசர் என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எல்வி தான். அந்த பிராண்டோட பேர் எஸ்எல்வி வாங்கினோம். பட் எனக்கு அந்த ஸ்டெபிளைசர் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது. ஏன்னா வந்து அவுட்புட் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. இன்புட் வந்து டக்குன்னு வருது, அவுட்புட் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் வந்து எடுத்துக்குது. அது வந்து அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா அப்படி தான் எடுத்துக்கும் அது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட ரேட்டே கிட்டத்தட்ட 2500 கிட்ட வந்துச்சு. அது ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 3300 கிட்ட அதில் சம்திங் போட்டுருந்துச்சு எம்ஆர்பி. அதோட ரேட் வந்து 2500 நாங்கள் வந்து பே பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேபிள் இருக்கும் பார்த்திங்களா, உட்கார்ற டேபிள். அது வந்து முன்னாடி வந்து நான் சேர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் டேபிளாக இருந்தால் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேபிளாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் வாங்கினோம். அது ஒரு 950 ரூபா. அந்த டேபிள் மட்டும் 950 ரூபா வாங்கி போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட எல்லாமே சேர்த்து வச்சு பார்க்கும்போது வண்டி வாடகை எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 27,000 ரூபாய் கிட்ட வந்துடுச்சு எங்களுக்கு. ரொம்பவே ஹாப்பி. நான் சீரியஸாக அந்த வார்த்தையால் என்ன அந்த ஹாப்பினஸ்ஸை சொல்ல முடியாது. ஏன்னா வந்து தனியாக ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், வீட்டிலேருந்து ஒர்க் பார்க்குறாங்க, இல்லை ஓனாக ஒரு ஷாப் வைக்கிறாங்க, இல்லை கைத்தொழில் ஒன்று கற்றுருக்காங்களே வச்சுக்கோங்களேன், கைத்தொழில் ஒன்று கற்றுருக்காங்க, ஒர்க் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து புதுசாக ஒரு பொருள் வாங்குறப்ப, நம்ம தொழிலுக்குன்னு ஒரு பொருள் வாங்குறப்ப இவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அந்த ஹாப்பினஸ் தான் எனக்கு கண்டிப்பாக இருந்துச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. சீரியஸாக நான் நினைக்கல இவ்வளோ சீக்கிரமாக நம்ம வாங்குவோம் அப்படின்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா வந்து 27,000 ரூபான்றது ஒரு பெரிய அமௌண்ட்டு. அது வந்து நம்ம வந்து ஒரு பொருளுக்காண்டி ஸ்பெண்ட் பண்ணும்போது அது ஒரு பார்த்து, ஏன்னா வந்து நம்ம வந்து ரொம்ப ஹை கிளாஸும் கிடையாது. நம்ம வந்து அன்றாட சம்பாரித்து அதை வச்சு தான் நம்ம வந்து ஃபேமிலி ரெண்ட் பண்ணணும். எவ்வளோ ஒரு செலவு இருக்கும். அந்த செலவுக்கு இடையில வந்து இதையும் வாங்கணும் அப்படின்றப்ப வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அதெல்லாம் கொஞ்சம் மணி சேர்த்து வச்சு வாங்கணும் அப்படின்றப்ப எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னும் கண்டிப்பாக ஹஸ்பண்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் இல்லைன்னா வந்து வாங்கியிருக்கவே முடியாது. நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன், இந்த மிஷின் ஒழுங்காக தைக்க மாட்டேங்குதுன்னு அவர்கிட்ட நான் எவ்வளோ சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு அவர் கண்டிப்பாக இவ்வளோ அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணி வாங்கி தருவார்னு நினச்சி பார்க்கணும். ஒரு கோல்டு விஷயமா இருக்கட்டும், அந்த விஷயத்தில் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா வந்து அது வந்து வேறு. எப்படின்னா வந்து அது வந்து ஃபேமிலிக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு, அது வந்து போட்டி எப்போ வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். பொருளுன்ற விஷயத்தில் வந்து ஒரு மிஷினு ஒரு பொருள் நம்ம ஒர்க்குக்குன்னு தகுந்த அளவுக்கு, ஏன்னா நம்ம வந்து ஓனாக ஷாப் வைக்கல, வீட்டிலேருந்து தான் ஒர்க் பார்க்குறோம். அப்படின்றப்ப இவ்வளோ ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வந்து வாங்கி தரணுன்றப்போ வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து எல்லாமே ஃபிட் பண்ணிவிட்டு எல்லாமே வந்தோடனே அவர் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாரு. நைட்டே வந்தோடனே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த ஷாப்போட நேம் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியும் பார்த்திங்கன்னா, உதயம் ஸ்ரீ A1 ஏஜென்சி. இதுதான் அதோட ஷாப்போட நேமு. இது வந்து கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெப்பக்குளத்தில் லாஸ்ட்டில் போனீங்கன்னா தாயுமானவர் சுவாமி ஆலயம்னு சொல்லி ஒரு கோவில் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஹை லுக்னு சொல்லி ஒரு டெய்லர் கடை இருக்கும். அதோட மாடியில் இருக்குது. கண்டிப்பாக போனீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு.